ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கேள்விகள் நிறையா வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம அதில் ஒரு கேள்வியை தான் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த எனர்ஜி, அந்த மாதிரி ஆராஸ் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உண்மையா பொய்யா, அது இருந்தால் எப்படி தெரிந்து கொள்வது, அப்படி இருந்தால் அதை எப்படி எராடிகேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இதை தொடர்ந்து வந்திருக்கு. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய உடம்பை பற்றி நமக்கே தெரியும். நம்ம ஒரு நாள் காலைல எழுந்துக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் நாள் மார்னிங் நம்மளால் இருக்க முடியாது. அப்போ உணவு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது. சில பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டா ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், சில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமும் நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். நம்மளுடைய வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறோம், அந்த வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது அதே வெஹிக்கிள் தான் நம்மளே தான் திருப்பி ஓட்டுறோம். ஆனால் இன்றைக்கி ஓட்டுற மாதிரி நாளைக்கு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நாளும் அது மாதிரி இல்லை. ஸோ அப்போ என்ன விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறத நீங்களே உங்களை அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். ஒரு மாடிப்படியிலிருந்து கீழே நடந்து வரக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது ஒரு முறை நீங்கள் நடக்கும்போது உங்களையே ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் நடப்பீங்க. உங்களுடைய வாக்கிங் ஸ்டைல், வாக்கிங் ஸ்பீட், ஒரு படிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டைமிங், மொத்தத்தில் படியிலேருந்து நீங்கள் இறங்கி வரும்போது உள்ள ஆட்டிடியூட், அசன்ட் எல்லாமே மாறும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே மனதிலிருந்து பிரதிபலிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஜாதக ரீதியாக இதை சொல்லும்போது சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கப்பட வேண்டிய குணாதிசயங்களை பொறுத்தே இதெல்லாம் அமையும்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கான சந்திரன்னு நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய மனிதர்கள் அல்லாத விஷயங்கள் எதுக்குமே சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும், சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் இருக்கும். அப்போது வீடு மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? பூமிக்கு செவ்வாய் காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் கட்டக்கூடிய விஷயங்கள், அந்த நிர்மாணங்களுக்கெல்லாம் குருவுடைய காரகம். அதில் நம்ம வைக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இன்டீரியர் டெக்கரேஷன் அதுக்கெல்லாம் சுக்கிரன் காரகம். நம்ம போடக்கூடிய ஃப்ளோர்ஸ், டாய்லெட்ஸ் அதுக்கெல்லாம் சனி காரகம்னு ஒன்று ஒரு விதமாக நம்ம பிரிக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம்? எப்படி ஒரு மனிதனுக்குள் சந்தோஷம், துக்கம் இல்லையா, சோகம். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க, 2 பேருக்கு 2 டீம் பிடிக்கும். இந்த டீமும் அந்த டீமும் ஆடிட்டு இருக்கும்போது 2 பேரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு விக்கெட் விழுந்தால் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறவர் சந்தோஷமாக இருப்பார், இவர் பார்த்திங்கன்னா சோகமாக இருப்பார். அப்போது ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இரு நபர்களுக்கு ஒரே சம்பவத்தின் அடிப்படையில் துக்கம் சுகம் இல்லையா மாறி வரும்பொழுது அந்த கிரகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 விதமாக பிரிக்கிறோம். இங்கே அந்த பாசிட்டிவ்ங்கிற வார்த்தையை வச்சு நமக்கு நல்லது நடந்தால் அது பாசிட்டிவ், கெடுதல் நடந்தால் நெகட்டிவ் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரண யோகம்ங்கிற வார்த்தையை வச்சு மரணம் யோகமாக நாம் கொள்ள முடியாது. அந்த வார்த்தையை தாண்டி அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வச்சு அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே மழை வரும் காலத்தில் தண்ணி வருது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தண்ணி வந்த வீடாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த வீடு வாடகைக்கு விடப்படும் போது, டூலெட் போர்டு போடும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இவங்க என்ன கேட்பாங்க? இந்த மழை பெஞ்சப்போ தண்ணி வந்ததா சார்? நான் வந்தது சார், உள்ளே நிழுது நல்லா முட்டி வலிக்கும் அப்படிம்பாங்க. அப்போது அந்த வீட்டுக்கு டூலெட் போர்டு போட்ட அந்த வீட்டுக்கு அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதை மாதிரி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத ஆஸ்பெக்ட்ஸ் வைஸ் நாம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருள் சூழ்ந்த வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பகல் நேரத்தில் கூட வெளிச்சமே இல்லாத வீடுகள் நாம் பார்த்துருக்கோம். காத்தோட்டம் இல்லாத வீடுகள், அதாவது போதுமான அளவுக்கு கிராஸ் வென்டிலேஷன், விண்டோஸ்னு ஒன்று இருக்கும். அந்த விண்டோஸுக்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் நிறையா பொருள்களை வச்சு அதில் கொசு வலையை மாட்டி காலண்டர்லேருந்து பல விஷயத்தை அதில் தொங்க விட்டு அதை திறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பண்ணக்கூடியதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு, சமையலறை இங்கே இருக்கணும், குளிர்சாதன பெட்டி இங்கே இருக்கணும், சோஃபா இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய மாற்றங்கள். அதுக்கு அடுத்தது அந்த வீட்டோடைய அகல நீளம்னு சொல்கிறோம் இல்லையா? மனையடி சாஸ்திர பிரகாரம் வரக்கூடிய ஹால்னால் இந்த லென்த் அண்ட் பிரெத் இருக்கணும், பெட்ரூம்னால் இந்த லென்த் அண்ட் பிரெத் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை மாதிரி விஷயங்கள் இப்படின்னு பல விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதா பிரதானமான உண்மை. இப்போது இதில் அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு நாம் தெரிந்து கொள்வதற்கு காமன் அளவுகோல்னு சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஃபீல் கொடுக்கும். ஆனால் இன்னொருத்தர் பார்த்துட்டு இல்லைங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு போன அப்புறம் 4 நாளைக்கு நீங்கள் அதையே யோசிச்சிங்கன்னா உங்களுக்குமே நெகட்டிவ் இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது இண்டிவிஜுவலை பொறுத்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய பையனை கேட்டிங்கன்னா, நான்லாம் இந்த வீட்டிலே தான்ப்பா ஸ்கூல் ஃபுல்லாக முடிச்சு காலேஜெலாம் முடித்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்லி குட்டு, நான் இங்கேருந்து கிளம்பி போய் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதே வீட்டில் இருந்த இன்னொரு பையன் என்ன சொல்லுவான்?
படிக்கிறதுக்கே இடம் இருக்காது சார், ஒரே சவுண்டாக இருக்கும் எப்போ பாரு, இதில் எங்கள் அண்ணன் ஒரு ரூமில் போய் பூந்துருவான், நான் சின்ன பையன் எனக்கு ரூமே தரமாட்டாங்க, அதனால் ஆரம்பத்துலேருந்தே இந்த வீடு பிடிக்காது சார் அப்படிமா. அப்போது ஒருவருக்கு ஒருவர் நடக்கக்கூடிய செயல்களை வைத்து கூட இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் டிசைட் பண்ணுறாங்க. அப்போது காமன் பேராமீட்டர்ஸ்னு ஒன்று உண்டா அப்படின்னா ஒன்று இல்லவே இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த திக்கில் இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கும், இப்படியெல்லாம் இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும்னு பல விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டாலும் நமக்கே தெரிஞ்சிருந்தாலும் நம்மளே அதை பழக்கப்பட்டிருந்தாலும் இதெல்லாம் பழக பழக நமக்கு அனுபவமான ஒரு விஷயம் தானே தவிர இதுக்குன்னு பிரமாணங்கள் இல்லை. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது சந்திரனே இல்லாத ஒரு இடத்துக்கு கிடையாது. அப்போது எல்லாரும் சொல்லக்கூடிய பிளாக் மேஜிக்ஸ் இருக்கா சார் இந்த வீட்டில், இல்லையா பில்லி சூன்யம் ஏவல் போன்ற விஷயங்கள் இருக்கா சார், இல்லை இங்கே ஆவி பேய் பிசாசெல்லாம் இருக்கா சார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதை மாதிரி ஒன்று இருப்பதாக நம்முடைய மனது நம்பப்படுகிறது. அதனாலேயே நாம் பிரச்சனைக்கு உள்ளாகிறோங்கிறதா நிதர்சனமான உண்மை. அப்போது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய அல்ல வந்து போகக்கூடிய நபர்களின் சந்திரனின் அடிப்படையில் தான் அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு பிரித்து எடுக்கப்படுகிறதே தவிர இந்த இடம் நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று சொல்லிடவே கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூசைட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க செல்ஃபி எடுக்கிறவங்க கூட தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு சூசைட் பாயிண்ட்டுன்னு பேர் வச்சதுனால போகிறவங்க பூரா அங்கே போய் சூசைடாக பண்ணிக்கிறாங்க. அநேகம் பேரோ அல்லது ஒரு பெரும்பாலான பேரோ அந்த நிகழ்வுகளுக்காக அந்த இடத்துக்கு போனதுனால் அது சூசைட் பாயிண்ட்டுன்னு பேர் இல்லையா. எல்லாருமே போய் சூசைட் பண்ணிக்கிட்டால் தான் அது ஒரிஜினல் சூசைட் பாயிண்ட். அநேகம் பேருங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராபபிலிட்டியின் அடிப்படையில் சொல்கிறோம். ஸோ திரும்ப திரும்ப நினைவில் வரக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு பழகி போன ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு இதெல்லாம் இருந்தால் நல்லது இதெல்லாம் இருந்தால் கெட்டதுன்னு சொல்லி பழகிட்டுமே தவிர உண்மையாக இது தனியாக கெட்டது இது தனியாக நல்லதுன்னு எதுவுமே சிருஷ்டிக்கப்படவில்லை இல்லையா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு கிரியேட்டருமே இது அழிவுக்காகன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணவே மாட்டான். அந்த கிரியேட் பண்ணக்கூடிய விஷயத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப் சேனல்ஸு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் இருக்குது. இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. அப்போது இதில் அதீதமாக கெடுதல் தான்னு மைண்ட் செட் உள்ளவங்க எல்லாருமே இதை கெடுதல் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு சார், சும்மா எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் நம்ம கேட்டிருக்கோம். இல்லை சார் இதில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது சார், இது மூலமாக நானும் பயனடைஞ்சிருக்கேன், என் மனைவிக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன், இது ரொம்ப நல்லது சார் இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தோட பயன்பாட்டை தெரிந்து கொண்டு நம்மளுடைய மனதை அதில் எந்த அளவுக்கு செலுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் அதுலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வருதாங்கிறது இருக்கே தவிர ஏதோ ஒரு மித்தின் அடிப்படையில் 10 பேர் 20 பேர் 100 பேர் 1000 பேர்னு திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விதத்தினாலோ நம்மளுடைய எண்ணத்தில் விதைக்கப்படக்கூடிய விஷயத்தினாலோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிறது தப்பு. கூடிய விரைவில் அல்லது கூடிய மட்டும் உங்களால் முடிந்தவரை பாசிட்டிவ் விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒருவேளை உங்கள் மனசுக்கு அதுக்கு நெகட்டிவ்னு தோணுச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் விலகி இருப்பதான் நல்லதே தவிர அதை அடுத்தவங்களுக்கு புகுத்தவும் கூடாது, அந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். ராமராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.